இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ராஜா கிளி. இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, இசை வந்து தம்பிராமையா பண்ணியிருக்கார். அவருடைய மகன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கார், உமாபதி. இதில் சமுத்திரகனி, தம்பிராமையா, ஆடுகளம் நரேன், ரேஷ்மா, ஸ்வேதா, தீபா இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதைக்களம் அப்படின்னா 50 வயசில் உனக்கு இந்த சபலம் தேவையா அப்படிங்கிறது தான். இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறது, நீங்கள் ஏற்கனவே இந்த கதையை பத்திரிகை வாயிலாகவும் நியூஸ் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் கேள்விப்பட்ட ஒரு கதை தான். 50 வயசில் ஒரு அண்ணாச்சிக்கு என்ன ஆச்சு சபலத்தினால அப்படிங்கிறது, அதை திரைக்கதை வடிவத்தில் பண்ணியிருக்கார் தம்பிராமையா. அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் தொட்டு எடுத்த தொழில் எல்லாமே பெரிய ஹிட்டு. அவருக்கு ஒரு மகன் இருக்கான், மனைவி வந்து தீபா. அவருடைய நண்பரான நரேன் வந்து டெக்டைல்ஸ்லையும் நீ கால் பதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயும் வந்து வேலையை ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒவ்வொரு முறையும் ஒரு தொழில் தொடங்குறப்ப இஷ்ட தெய்வமான முருகன்கிட்ட கேட்டுட்டும் அந்த கோயிலுக்கு போயும் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிக்கிட்டையும் பேசுகிறது வழக்கம். அப்படி போய் பழக்கருப்பியாகிட்ட கேட்குறாரு, தயவு செய்து நீ ஆரம்பியா, உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உன் பொண்டாட்டி இந்த தொழிலுக்கு வந்து குத்து வழக்கு ஏற்றி தொடங்கி வச்சானா எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவரும் டெக்டைல்ஸ் பிஸ்னஸை ஆரம்பிக்க, அதுவும் உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கிற பொண்ணை தீபா போய் மிரட்டுறாங்க. நீ இந்த மாதிரி தானே என் புருஷனை வந்து கரெக்ட் பண்ண பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட தம்பிராமையா வந்து சாரி கேட்டு, நீ இனிமேல் வேலைக்கு வரவேணா, உனக்கு மாதமான சம்பளம் இவ்வளவை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்ட்டு. அவள் போய் ஒரு மைண்ட் செட்டை மாறிடும். அடுத்த நாள் காலையில் நம்ம வீட்டுக்காரனே வந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என் மனைவியை உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுவான். திருமணமும் பண்ணிக்குவாப்பில். இதை வந்து அந்த பூசாரிக்கிட்ட கேட்குறப்ப, முருகனுக்கு 2 உனக்கு 2 அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருவா. அப்படி இதோட முடிஞ்சால் பரவாயில்ல. இப்போ தம்பிராமையா 50 வயசுலேருந்து தான் ஒரு இளைஞனாக மாறணும்னு விருப்பப்படுறாப்புல. அதுக்காக இன்னொரு விஷயத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது 3ஆவதாக ஒரு திருமணத்தை பண்ணணுன்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண். அவங்க அம்மாவே வந்து கூட எல்லா வேலையும் செய்யக்கூடிய கேரக்டரு அவங்க அம்மா ரேஷ்மா. இது ஒரு இக்கட்டான சூழலில் போகிறப்ப அந்த பொண்ணு வேற ஒருத்தனை திருமணம் பண்ணுறான். அவன் வந்து ஐயா கிட்ட சொல்கிறான், ஐயா எனக்கு இவ்வளோ லட்சத்தை கொடுங்க, என் மனைவியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு இவனும் சொல்கிறான். இது என்னடா கொடுமையாக போச்சுன்னு அந்த பொண்ணு என்னங்கிறா, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, இவங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலை மட்டும் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறா. அதாவது விவாகரத்து வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறா. அப்போது ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவத்தினால அவர் பைத்தியமாகக்கூடிய சூழலுக்கும் போய் சேர்றாரு. திரும்பி அவருடைய வீட்டுக்கு வந்தாரா, அதே முதலாளி பதவியை ஏற்றாரா, இவங்க வீட்டுக்குள்ளார இவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதான் கதை. இந்த படத்தில் சமுத்திரகனி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கார். அவர்கிட்ட இருந்து தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். அவர் என்னென்னா, இந்த ரோடுகளில் இருக்கிறவங்க, அப்புறம் மனநலம் பாதித்தவங்க, கைவிடப்பட்டவங்க, இவங்க எல்லாத்தையும் ஒரு இல்லத்தில் வச்சு பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ரோட்டில் இருந்து கூட்டிகிட்டு வர்றது தான் தம்பிராமையா. அவருடைய டைரி எடுத்து படிக்கிறப்ப தான் கதை வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இந்த படத்தில் தம்பிராமையா தான் ஹீரோ, வில்லன் எல்லாமே. ஏன்னா அவரை வச்சு தான் இந்த கதையை ப்ளே ஆகிட்டுருக்கும். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தா சிறப்பாக இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு டான்ஸ் ஒன்று போட்டிருப்பாப்புல, மனுஷன் எக்கச்சக்கமாக அமுளி தும்ளியெல்லாம் பண்ணியிருப்பாப்புல அந்த மூமெண்ட்டு டான்ஸில். அது ஒரு கிளாமர் சாங்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் இடுப்பை வளைச்சி நெளிச்சு முதுகை குனிஞ்சு நெனிஞ்சு எல்லாம் ஆட்டங்கட்டிருப்பார் இந்த பாட்டில். 50 வயசில் ஒரு ஆள் என்னென்ன மாதிரியான கேரக்டர்லாம் சபலம் இருந்தால் பண்ணுவானோ அந்த கேரக்டரை அப்படியே அழகாக பண்ணியிருக்காப்புல தம்பிராமையா. அதே போல் இவர் மியூசிக் வேறு பண்ணியிருக்கார். குறிப்பிட்டு அதையும் சொல்லி ஆகணும். பாட்டு அப்படிங்கிறது ஓகே ரகம் தான். அது தேட்டர் விட்டு வெளில வந்தோடனே அந்த பாட்டெல்லாம் பாடுவோமா அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா தான். ஸோ இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். மேக்ஸிமம் இது ஒரு 18+ பார்க்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சபல கேரக்டரை பற்றியெல்லாம் வந்து கிட்ஸுங்களெல்லாம் காட்டணுமாங்கிறது அவசியமில்லாத ஒரு விஷயம். ஸோ இது தேட்டரில் ஓடிட்டுருக்கு. பார்க்க விரும்புகிறவங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம்.